ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோல சக்கப்போடு சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அந்த சேனலுக்கு மதிப்பெண்ணும் கொடுக்கலாம் வாங்க. இந்த சக்கப்போடு சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேனலுங்க. இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல் தான், ஆனா ஒரு வித்தியாசமான சேனல். இது மத்த லைஃப் ஸ்டைல் சேனல் மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. இது இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, இயற்கையோடையும் விவசாயத்தோடையும் இவங்க வாழ்க்கை முறை நல்லாவே இருக்கு. இயற்கையோடு மண்ணை சார்ந்த வீடியோவா இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. மத்த சேனல் மாதிரி இவங்க சேனல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் கிடையாதுங்க. விவசாயம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் நல்லாவே தெரியும். அந்த விவசாயத்தை அருமையா பண்றாங்க, அழகா பண்றாங்க, மத்தவங்களுக்கு பயனுள்ளதாகவும் பண்றாங்க. இவங்க சேனல்ல பார்த்து நம்ம நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணலாம். மண்ணை பதப்படுத்துறதுல இருந்து அறுவடை வரையும் நல்லாவே சொல்லி தராங்க. பேச்சு ரொம்ப எளிய முறையில இருக்கிறதுனால நமக்கு கத்துக்க ரொம்ப ஈஸியாவும் இருக்கு. அதே போல அந்த விவசாயத்தை பத்தி அவங்க சொல்றது மட்டும் கிடையாது, வயல்ல இறங்கி அது செஞ்சியும் காட்டுறாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த சக்கப்போடு சேனல் ஒரு சரியான சேனல், ஒரு நேர்மையான சேனல், பயனுள்ள இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற சேனல். அது மட்டும் இல்ல, அவங்க சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆசை வரும், ஓ இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குமே, இயற்கையோட இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே என்றுதான் உங்களுக்கும் தோணும். அப்படி அவங்க வீடியோக்களை அழகா பிரசன்ட் பண்றாங்க. மொத்தத்துல இந்த சக்கப்போடு சேனல் சரியான வீடியோக்களை போடும் ஒரு நல்ல சேனல் இது. இந்த சக்கப்போடு சேனலும் லைஃப் ஸ்டைல் சேனல் தாங்க. ஆனா மத்த லைஃப் ஸ்டைல் சேனலுக்கும் இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, மத்த சேனல்கள் அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் நிறைய வீடியோக்கள் போடுறாங்க. ஆனா இவங்கள முன்னிலைப்படுத்தாம அவங்க செய்யற விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி வீடியோ போடுறாங்க. மத்த லைஃப் ஸ்டைல் சேனல்கள் அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை முறையையும் பகட்டு வாழ்க்கையும் தான் நிறைய காட்டுறாங்க. ஆனா இவங்க நமக்கு அத்தியாவசிய தேவையான விவசாயத்தை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. மத்த லைஃப் ஸ்டைல் சேனல்கள் அவங்க ஹோம் டூர், பாத்ரூம் டூர், பெட்ரூம் டூர், கிச்சன் டூர் என்று தேவையில்லாத வீடியோக்களும் நமக்கு சம்பந்தமே இல்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுவாங்க. ஆனா இவங்க சேனல்ல பாருங்களேன், இவங்க காட்டுறதெல்லாம் விவசாய நிலத்தையும் அந்த மண்ணை பராமரிக்கிற முறையையும், பயிர், செடி, கொடி, மரங்கள் வளர்க்கிற முறையை பற்றி நிறைய சொல்றாங்க. அதே மாதிரி மத்த லைஃப் ஸ்டைல் சேனல்கள் அவங்களுடைய சுய புராணத்தையும் அவங்க குடும்ப புராணத்தையும் தான் நிறைய பேசுவாங்க. ஆனா இவங்க வீடியோக்கள்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. இப்படி இவங்க சேனலுக்கும் மத்த லைஃப் ஸ்டைல் சேனலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. மத்த லைஃப் ஸ்டைல் சேனல்கள் அவங்க குடும்பம் தான் சூப்பரா இருக்கிற மாதிரியும், அவங்க தான் பெர்ஃபெக்ட் லைஃப் லீட் பண்ற மாதிரியும், அவங்க எல்லாமே கரெக்டா பண்ற மாதிரியும் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஆனா இவங்க அதெல்லாம் பண்றது கிடையாது. இவங்களுடைய லைஃப் ஸ்டைல் விவசாயம் சார்ந்ததாக இருக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. அதனாலதான் சொல்றேன், மத்த லைஃப் ஸ்டைல் சேனல்கள்லாம் கூத்தடிக்கிறாங்க, கொண்டாட்டம் பண்றாங்க. ஆனா இவங்கள பாருங்களேன், அது மாதிரி எதுவும் பண்றது கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே சொல்லலாம் மத்த சேனல்களோட இந்த சேனல் கிரேட்னு. இந்த மாதிரி சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். ஏன் சொல்றேன்னா, இந்த சேனல்ல உள்ளவங்க நல்லா தெளிவா முடிவெடுத்து நல்லா பிளான் பண்ணி இததான் மக்களுக்கு கொடுக்கணும், இததான் சொல்ல வேண்டும் என்பதை தெளிவா பிளான் பண்றாங்க. அதே மாதிரி மத்தவங்கள மாதிரி குடும்பத்துல ஒண்ணு பண்றது, அதுக்கப்புறம் ஒண்ணு பண்றது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா வேற ஒண்ணு பண்றது என்று இல்லாம இவங்க எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிச்சாங்களோ அதை கரெக்டா பண்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, நாங்க நல்ல வீடியோக்கள் போடுறோம் ஆனா ரீச் ஆக மாட்டதுன்னு. இவங்கள பார்த்து கத்துக்கலாம் ஏன் ரீச் ஆக மாட்டது என்று. இவங்கள பாருங்களேன், கான்ஸ்டன்டா ஒரே மாதிரியான வீடியோக்கள் போடுறாங்க, எங்கமே டீவியேட் ஆகல, வியூஸ் வருதோ இல்லையோ, ஆனா அவங்க வீடியோ போடுறதுல ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னுடைய கண்டென்ட்டை மாத்திக்காம அவங்க பண்றத நல்லாவே பண்றாங்க. அதனாலதான் சொல்றேன், எனக்கு வியூஸ் வர மாட்டது, நான் நல்லதான் சொல்லிட்டு இருக்கேன்,
சப்ஸ்கிரைபர்ஸ் சேர மாட்டாங்கன்னு கவலைப்படுறவங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க. நீங்க நேர்மையா வீடியோ போடும் பட்சத்தில் என்னைக்காவது அதற்கு பலன் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வீடியோக்கள் போடும் பொழுது கொஞ்சம் தெளிவா போடுங்க. சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணுங்க. எந்த மாதிரி போட்டா மக்கள் பாப்பாங்க என்பதை தெரிஞ்சுக்குங்க. நீங்க எப்படி பிரசன்ட் பண்ணா மத்தவங்களுக்கு ரீச் ஆகும் என்பதையும் புரிஞ்சுக்குங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நல்ல வீடியோக்கள் பாக்குறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கள கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், புதுசா யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க, சேனல் ஆரம்பிக்கிறவங்க இவங்கள மாதிரி ஆட்களை ஃபாலோ பண்ணலாம். இவங்கள உங்களோட இன்ஸ்பிரேஷனா வச்சு வீடியோவும் போடலாம். நீங்க என்ன பண்ண போறீங்க என்பதுல நீங்க தெளிவா இருந்தா கண்டிப்பா நீங்களும் வெற்றி அடையலாம். அதனாலதான் சொல்றேன், மத்த லைஃப் ஸ்டைல் சேனல்களை ஃபாலோ பண்ணி உங்க டைமை வேஸ்ட் பண்றதுக்கு இவங்கள மாதிரி ஆட்களை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த சக்கப்போடு சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி ஃபரின் மார்க் இதோ. இந்த சக்கப்போடு சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி ஃபரின் சஜஷன் என்னன்னா, நீங்க ஏற்கனவே நல்ல வீடியோக்கள் தான் போடுறீங்க, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோக்கள் தான் போடுறீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் பெரிய சஜஷன் நான் சொல்ல விரும்பல. அப்படியே சொல்லணும்னா எனக்கு சில சஜஷன் தான் உங்களுக்கு. நிறைய பேருக்கு ஏக்கர்ஸ் கணக்குல நிலத்தை அஃபோர்ட் பண்ண முடியாது, வாங்கவும் முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல வீட்டுல உள்ளவங்களுக்கு எளிய முறையில என்னென்ன பயிர் பண்ணலாம், எந்தெந்த காய்கறிகளை பயிரிடலாம் என்பதை சொன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் உங்க வீடியோக்களை அர்பன் மெட்ரோ சிட்டிஸ்ல இருந்தும் பாக்குறாங்க. அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு எப்படியாப்பட்ட செடிகளை சூஸ் பண்ணணும், எந்த விதைகளை வாங்கணும் என்பதை பத்தி சொன்னீங்கன்னாலும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் ஹைபிரிட் என்ற பேர்ல நிறைய மாடிஃபைடு விதையெல்லாம் நிறைய கிடைக்குது. அதையெல்லாம் தவிர்த்துட்டு நாட்டு விதைகளை எங்கெங்க வாங்கலாம், அதை எப்படி பயிரிடலாம் என்று சொன்னீங்கன்னா கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். மத்தபடி நீங்க பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, இத அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சேனல்களை சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. அதுவும் விவசாயம் சார்ந்த ஒரு லைஃப் ஸ்டைல் சேனல் பண்றாங்கன்னா அவங்கள கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுவும் அவங்க மண் சார்ந்த விவசாயம் பண்றாங்க, நமக்கு பயனுள்ள விவசாய முறையும் கத்து கொடுக்கறாங்க. இவங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மத்த லைஃப் ஸ்டைல் சேனல்லாம் ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இவங்க பயனுள்ள வீடியோக்கள் போடுறாங்க. அதனாலதான் சொல்றேன், இப்படி சமூக பொறுப்போடு வீடியோ போடும் இந்த மாதிரி சேனல்களை என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கும் நமது நாட்டுக்கும் விவசாயம் என்பது ரொம்ப முக்கியமானது. அதை சார்ந்து வீடியோ போடுறாங்கன்னா அவங்கள வாழ்த்தலாம். குட் ஜாப் சக்கப்போடு சேனல், வெல் டன். கனவுகள் சுமந்திடும் மனமே உறக்கம் எதற்கு?